இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா வெந்தயத்தில் இவ்வளோ நன்மை இருக்கா? கண்டிப்பாக வெந்தயம் சாப்பிட்றதுனால எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குங்க. அதில் ஒரு 10 தாங்க நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வெந்தய தண்ணி வெறும் வயித்துல எடுத்துக்கிறதுனால எக்கச்சக்கமான நன்மைகள். ஆனால் நம்ம இந்த குழம்புலையும் நம்ம வேற வேற விதமாக நம்ம சமையலில் வெந்தயத்தை யூஸ் பண்ணுவோம். ஆனால் கண்டிப்பாக வெறும் வயித்துல இந்த வெந்தய தண்ணி குடிக்கிறதுனால இவ்வளோ நன்மை இருக்குன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக இந்த நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வெந்தய தண்ணி குடிக்கிறனால ஏற்படும் நன்மைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வெந்தய தண்ணி குடிக்கிறதுனால அஜீரண கோளாறால் கஷ்டப்படுறீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வயிற்றெரிச்சல், நெஞ்செரிச்சல், வயிறு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக காலையில் வெறும் வயிற்றில் இந்த வெந்தய தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு வயிறு சூப்பராக இருக்கும். அடுத்து 2வது பாயிண்ட்டா பார்த்தீங்கன்னா, சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருக்குங்க. டயாபெட்டிக்ஸ் பேஷண்ட் உங்களுக்கு ரத்த சர்க்கரையோட அளவு இது கட்டுக்குள் வச்சிருக்க இந்த வெந்தய தண்ணி பயங்கரமா உதவுதுங்க. அதாவது சர்க்கரை கம்மியா இருக்கிறவங்க நீங்க எடுத்துக்க வேண்டாம். அதிகமா இருக்கிறவங்க கண்டிப்பா ரெகுலரா வெறும் வயித்துல நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்து 3வது பாயிண்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து உடல் எடைங்க. உடல் எடையால அவதிப்படுறீங்களா? வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நீங்க இந்த தண்ணி குடிக்கிறதுனால உங்களுக்கோட பசிய அதிகப்படுத்தாது. கம்மியா சாப்பிட தோணும். இதனால உங்களுக்கு உடல் எடை குறையறக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பாலூட்டும் தாய்மார்கள். அவங்களுக்கு பால் அதிக அளவு உற்பத்திய அதிகரிக்க இந்த வெந்தய தண்ணி உதவுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, முடி கொட்டுதல் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க முடி வளர்ச்சிக்கும், முடியோட ஷைனிங்க்கும் இந்த வெந்தய தண்ணி உதவுதுங்க. உங்களுக்கு அந்த ஸ்கால்ப்ல இருக்கிற அந்த பொடுகு தொல்லை இதெல்லாம் நீங்கி, உங்களுக்கு முடிய நல்லா குளிர்ச்சியாவும், நல்லா ஷைனிங்கும் குடுக்குது. அடுத்து வெந்தய தண்ணி குடிச்சீங்க அப்படின்னா, இன்னொரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முகத்துல இருக்கிற பிம்பிள்ஸு, தோல் சுருக்கம், பிம்பிள்ஸு, ஆயில் பிரச்சனை, அந்த ஆயில் கண்ட்ரோல், ஸ்கின் எண்ணெய் வடியும். இந்த மாரி பிரச்சனை இருக்கிறவங்க உங்களுக்கு இந்த பிம்பிள்ஸும் கண்ட்ரோலா இருக்கும். அடுத்து ஆயில் கண்ட்ரோல் பண்ணும். பிம்பிள்ஸ நீக்கிரும். இது எல்லாமே சரி பண்ணுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கெட்ட கொழுப்பு, கொலஸ்ட்ராலால அவதிப்படுறவங்க இந்த கொழுப்ப கரைக்கிறதுக்கு இந்த வெந்தய தண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணுதுங்க. கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுனால இதயத்துக்கு ரொம்ப நல்லது இருக்கு. இதயத்துக்கு போகிற அந்த கொழுப்பு படிதுங்களா, அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குதுங்க. அந்த கொழுப்பை நீக்கி உங்களுக்கு இதய ஆரோக்கியத்துக்கும் உதவுது. அடுத்து மாதவிடாய் பிரச்சனை இல்லை வலியால் இருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் இந்த தண்ணி குடிக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதவிடாய் வலி வர்றதை குறைக்குதுங்க. அடுத்து கணையம். கல்லீரலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த கல்லீரலில் இருக்கிற கழிவுகளை நீக்கி அந்த நச்சுக்கள்லாம் வெளியேற்ற இது கண்டிப்பாக உதவுதுங்க. கல்லீரோட செயல்பாட்டையும் அதிகரிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, மூட்டு தேய்மானம் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த வெந்தய தண்ணி குடிக்கிறதுனால உங்களுக்கு இந்த போன் ஸ்ட்ரென்தன் பண்ணி உங்களுக்கு நல்ல போன்ஸ் டென்சிட்டியை அதிகப்படுத்துது. இது எப்படி குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டே நீங்கள் அந்த வெந்தயத்தை 1 ஸ்பூன் எடுத்து இந்த தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஓவர் நைட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயித்துல நீங்கள் எடுத்துக்கும்போது உங்களுக்கு இவ்வளோ நன்மைகள் இருக்குதுங்க. நீங்கள் காலையில் வெறும் வயித்துல எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறதுனால இதில் இவ்வளோ நன்மைகள் கிடைச்சிருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.